நான் எதுக்கு இந்த யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு தமிழ்லேயே நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த 13 இயர்ஸில் நிறையா விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், எஸ்இஓவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் ஆட்ஸாக இருக்கட்டும், கூகுள் ஆட்ஸாக இருக்கட்டும். ஸோ நிறையா விஷயங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அதில் எது ஃபெயிலியர் ஆகிருக்கு, எது சக்ஸஸ் ஆகிருக்கு, லைக் எந்தெந்த கிளையண்ட்டுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வெளியில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒய் நாட் நான் பாட்காஸ்ட்டில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை நான் த்ரூ கன்சல்டிங் மூலியமாக நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நான் ஏன் வந்து த்ரூ யூடியூப் மூலியமாக உங்களுக்கு வந்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய பேர் வந்து மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய கிளைண்ட்ஸுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிச் சைட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து லோ காம்படிஷனாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயம் எல்லாமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். இப்போவும் அது எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்கா, நம்ம ஏன் வந்து இன்னும் ஸ்டில் அந்த கரெக்டான நாலேஜ்க்கு ரீச் பண்ணாமல் இருக்கோம். இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஒவ்வொரு வீடியோ மூலியமாகவும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணலான்னு இருக்கேன். அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய செக்மெண்ட்ஸ் மாதிரி இதில் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வந்து ரொம்ப போர் அடிச்சிடும் உங்களுக்கு. ஸோ எப்படி வந்து ஒரு மூவி ரிவ்யூ, அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் ரிவ்யூலாம் இருக்கோ, அதே மாதிரி வெப்சைட் ரிவ்யூ அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். லைக் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் எனக்கு என்ன சஜஷன் இருக்குது, நான் மிஸ்டேக்ஸாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த வெப்சைட்டில் சம் சஜஷன்ஸ் இருக்கும். அந்த சஜஷன்ஸை சொல்கிறதா இருக்கட்டும், அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஐடியா சொல்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டில் இந்த யூடியூப் சேனல் நான் கண்டினியூ பண்ணுறேன். எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் ஆனால் நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அகைன் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். 100% என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நான் இவ்வளோ நாள் என்ன ட்ராவல் பண்ணிட்டு வந்தனோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த சேனல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100% கமிட்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், ஒவ்வொரு லைக்ஸு, கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்டு கமெண்ட். எனக்கு ப்ராப்பராலாம் சொல்ல தெரியாது, பட் இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ.